ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான தக்காளி குருமா டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி குருமா வந்து நம்ம நிறைய வித்தியாசமான சுவையிலெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த தக்காளி குருமா வந்து உங்களுக்கு தக்காளியை மட்டும் போட்டு செஞ்சு ஒரு வெள்ளை குருமா மாதிரி உள்ள டேஸ்ட்டில் கலந்து செய்கிறதுனால இதை சுவையும் தனியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப ரிச் லுக்காகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3, பெரிய வெங்காயம் 2 நறுக்கிக்கணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. மசாலா ஜாமானில் கொஞ்சோண்டு கல்பாசி, பட்டை ஒரு 3 துண்டு, ஏலக்காய் 2, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 கிராம்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 1/4 கப் போல் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் போல் மிளகு, ஒரு 12 உடச்ச முந்திரி, 3 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, இதெல்லாம் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி நம்ம வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த மசாலா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். மிளகும் சேர்த்துக்கணும். இது பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா அந்த கண்ணாடி பதம் மாதிரி நல்லா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அடுத்து வந்து நம்ம பெருசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டணும். இந்த தக்காளி நசுங்கிற அளவுக்கு உடைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கிண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் முந்திரி பருப்பு மசாலா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து குக்கரை ஒரு 2 விசில் வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ண பிறகு ஸ்டீமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அப்படியே அழகாக இருக்கும். இந்த தக்காளி கலரும் குருமா கலரும் வந்து செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அசத்தலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.